ஜூலியா மனப்பாட வசனம் சொல்லுவாங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அடுத்தபடியாக பிரிசிலா சொல்லுவாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் வரை. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். குளோரி அடுத்தது மனப்பாட வசனம் சொல்லுவாங்க. மேத்யூ 1 வசனம் 1ஆம் வசனம். The book of genealogy of Jesus Christ, the son of David, the son of Abraham. கரங்களை தட்டலாமே. குட்டி பிள்ளைங்க வேற யாராவது மனப்பாட வசனம் கிறிஸ்டி சொல்லுவாங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெறுவாள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவனை ரட்சிப்பார். கரங்களை தட்டலாமா. அடுத்து எமி மனப்பாட வசனம் சொல்லுவாங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது. கரங்களை தட்டலாம். அடுத்தபடியாக ஏஞ்சல் பிரின்சி 2 பேரும் ஒரே வசனம் சொல்றதுனால ஒன்னா சொல்லிடுறாங்க. அவருடைய புறப்படுதல் அண்ணாதி நாட்களாகிய பூர்வத்தை உடையது. மனப்பாட வசனம் தன்மாற்றம் இல்லாம அடுத்தது சொன்னோம். வேற யார் இன்னும் மனப்பாட வசனம் சொல்ல? கெட்சியா என்ன வரலையாமா? ஏஞ்சல் ஒரு தனி சாங் பாடுவாங்க.